சங்க நிர்வாகி பாலாசார அவர்களுக்கும் உறுப்பினர் நிர்வாகி அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் இந்த குடியரசு நல்நாளில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 8825532088. இந்த கருத்து பற்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருப்பது ஒரு மகிழ்ச்சி, ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். கொஞ்ச நாள் நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான ஒரு உலகத்துக்கு ஒரு வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் கவலைகளை மறந்து நம்ம ஒருத்தர் பார்த்து கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் ஒரு நிலவுகிறது. இது உண்மையிலே அந்த ஒரு அருமையான ஒரு அமைப்பு ஏற்படுத்துறது நம்ம பாலாசார தான் நன்றி சொல்லணும். நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு நேரம் ஒரு இந்த ஜோதிட உலகத்தில் நம்ம மறந்து இருக்கிறோம். ஸோ அதனால் இது ஒரு வாய்ப்பு. அப்போ அடிக்கடி நடத்துறதுனால அதுக்கும் நன்றி சொல்கிறோம். இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஐயா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருந்து மாதிரி ஒரு இப்போது வெஜிடபிள் பிரியாணி தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அதாவது நம்ம சாதம் செய்யணும்னாக்கா ஒரு 2-3 காய்கறிகளை போட்டு செய்யும்போது அது வெஜிடபிள் பிரியாணி ஆகிடுது. ஸோ அதே மாதிரி 4 கருத்துக்களை சொல்லி ஒன்றா சேர்க்கும் போது இது ஒரு வெஜிடபிள் பிரியாணி. இந்த வெஜிடபிள் பிரியாணி தலைப்பில் இப்போ நாங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிற விருந்து. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்து ரிட்டர்ன் சொல்லுங்க. ஓகேங்களா? நான் இந்த ஜோதிட இது ஓகே, நம்ம இந்த ஜோதிடத்துலேருந்து ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடத்து நான் வரும்போது ரொம்ப ஒரு வறுமையில் தான் இருந்தேன். அதாவது சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இந்த ஜோதிடத்தில் ஆரம்பித்து வைக்கும்போது எப்போ நான் இந்த பஞ்சாங்கத்தை தொட்டணும் அப்போயே இந்த வறுமை போயிடுச்சு. இப்படி வறுமை போயிடுச்சு. அன்றைக்கு இருந்து இந்த வறுமை இல்லாமல் இருக்கிறேன். அதனால் நான் இதை ஒரு சேவையை தான் செய்கிறேன். வருமானம் பின்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சேவை. ஏன்னா நம்ம எவ்வளோ வறுமையில் இருந்துன்னு நமக்கு தெரியும். ஸோ வர கஸ்டமர் அந்த வறுமையிலிருந்து அவங்க விடுதலை பண்ண வைக்கணும், 4 பேர் வாழ வைக்கணும், 4 பேர் நான் வழி நடத்தணும், 4 பேர் நல்லது செய்யணும். இது என்னோட முதல் சேவை. அடுத்து தான் பணம் கொடுத்தது வாங்கிக்குவேன். அதனால் பார்த்தா நான் நிறைய பேர் அதை பற்றி செய்யும்போது நமக்கு ஒரு மன திருப்தி, ஆளுக்கு பரவாயில்ல ஒரு நாளாக வாழ வைக்கணும்னு திருப்தி வரும். உதாரணம் சொல்லப்போனால் எல்லாம் இடையில் நடந்த சம்பளம் சொல்கிறேன். ஒருத்தர் நான் இப்போ ஆஃபீஸ் கூட தான் என்னோட ஜோதி வகுப்பு படித்தேன். ஐங்கர ஜோதி வகுப்பு தான் நான் படித்த வேலை இல்லை. ஒரு 20 பேர் என்னோட படித்தாங்க. அந்த 20 பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இந்த ஆஃபீஸ் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பணியை செய்துட்டு இருக்கேன், இந்த ஆஃபீஸ் போட்டு. அப்படின்னா அப்போ எவ்வளோ எனக்கு ஆர்வம் இருக்குது பாருங்கள். அந்த சேவை நான் முழு ஈடுபாடு செய்கிறேன். ஒருத்தர் என்னோடய ஆஃபீஸ் தாண்டி ஒருத்தர் வேகமாக போயிட்டார், யூஎஸ்பிட்டியில் போயிடுறாரு. ஏன் போகும்போது என்னோடய ஆஃபீஸ் போர்டை பார்த்துட்டே போயிடுறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்ட பிறகு என்ன நினச்சது திரும்பி வந்துக்கிறார். ஜோதி போர்டை பார்த்தோம்னா அவர் யார் நம்ம பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட திரும்பி எங்கிட்ட ஐயா நேரங்காலம் எப்படி இருக்குதுன்னா சும்மா அவர் டேட்டா பார்த்துக்கு தான் எதுவும் இல்லை பேர சொன்னாரே எப்படி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரி வாழ்க்கை எடுத்து கொண்டாடிக்கிறீங்க அப்படின்னு. அப்படியே அவர் எழுதுட்டார். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஐயா என்னோட கஷ்டம் தாங்க முடியாமல் கடன் தொல்லைக்கும் உடம்பு வலி தாங்க நிறையா செத்துலாம் தான் போயிட்டு இருந்தேன். நான் போனாலும் போர்டை பார்த்துட்டே போய் அப்படி நாம் அது சரி சாவதான் போகிறோமே, இவர் என்னதான் சொல்கிறார் கேட்டு போய் நான் திரும்பி வந்தேன் அப்படி சொல்லி என்கிட்ட வந்தார். எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. என்னங்க? ஸோ அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஜாகிரத்தான் ஒரு பக்கம் வாரம் காட்டிட்டு வாழ்க்கைனா என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக சாவத்துக்காக பிறக்க கிடையாது, நம்ம எதாவது சாதிக்கணும், அது இல்லை பிரச்சனை. ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர் மனசை தேர்த்தி ஒரு சோகமாக மனசில் ஒரு திருப்பி வர வச்சு அவரை திருப்பி அனுப்பின வீட்டுக்கு. அவர் சந்தோஷமாக திரும்பி போனார். ஸோ அது மாதிரி செய்யும்போது நமக்கு பணம் பெருசாக அந்த சந்தோஷம் பெருசுங்களா. அப்போ நம்ம அவ்வளோ அந்த மன திருத்தி நமக்கு எவ்வளோ எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு ஆளை நம்ம மன திருத்தி அனுப்பிச்சிக்கிறோம். அது மாதிரி செய்திருக்கிறோம். அது மாதிரிலாம் செய்யும்போது நல்லா தான் நடக்குது நமக்கு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா இப்போ இடையில் இப்போ பொதுவாக பார்த்தோன்னா இந்த காதல் ரொம்ப தொல்லை பண்ணுது. காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டு ரொம்ப, அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணு எங்களுக்கு நிறைய வருத்தம் காதல் விவகார ஜாதகம் தான் எங்களுக்கு வருது. பார்க்கும்போது எல்லாம் காதல் தான். பசங்க சரி பசங்க தான் காதல் பண்ணுது. அதாவது ஒரு பையன் ஒரு பையன்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தாக்கா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் பேசுறதுக்கு. எப்படி ஃபோனுன்னு ஒரு பையன்கிட்ட இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் இருந்தாக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். அப்படி இல்லை அந்த ஃபோனே வேஸ்ட். எப்படி
போனே வேஸ்ட்டு, போனோட பலனே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏதோ அது ஒரு நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோனுன்னு ஒன்று இருந்தாக்கா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இதுதான் உலகம் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணாங்களாம், சரி ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகுதோ இல்லை, அதாவது அவங்களோட போயிடுது, 2 பேரோட போயிடுது வாழ்க்கை. வளர்ந்தாலும் கஷ்டப்படாலும். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க, இந்த குடும்ப பெண்கள் காதலிக்கிறாங்க பாருங்க, அந்த கள்ள காதலிக்கிறாங்க பாருங்க, அவங்க பண்ணுறது தப்பு என்னன்னாக்கா குடும்பம் பாதிக்குது, பசங்க பாதிக்குது, பசங்க தனியாக நிற்கிறாங்க, சில நேரத்துக்கு கொலைய மரடையில் போயிட்டு நிற்கிது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கொஞ்ச நேரம் இந்த சுகத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஜோதி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், காதல் பண்ண வேண்டியதுதான். எதை பண்ணணும், நம்ம செய்கிற தொழிலை காதல் பண்ணணும், அப்பா அம்மாவை காதல் பண்ணுங்க, பிள்ளைகளை காதல் பண்ணுங்க, தெய்வத்தை காதல் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி செய்யும்போது ஒரு நிரந்தர சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி காதல் பண்ணி படிப்பு கட்டு போகிறது, வீட்டை விடுபடுத்திலாம் ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு. தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணது நல்லது. எப்படின்னா ஒரு இப்போது சமயத்தில் அம்மாவும் பொண்ணும் வந்து எங்களோட ஜாதகம் பார்க்குறாங்க. அம்மா கேட்குது, அப்பா என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், வேணாம் அவன் எந்த மாப்பிலாம் வேணாம் வேணாந்து அது நேரங்கள் தான் வந்து இதாக பாருங்கன்றாங்க. அப்போ அது ஜாதகம் பார்த்தோம்னாக்கா கோச்சார செவ்வாய் 8ஆம் பாரியாக புதன் இருப்பாங்க. அம்மா பொண்ணு லவ் பண்ணுது, எந்த மாப்பிள்ளனா வேணா தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். காதலிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆட்சி மாதிரி, என்ன கையா சொல்கிறீங்க அப்படின்னா என்னங்க ஐயா கேட்குதுன்னு. இல்லை காதல் அப்படின்னா என்ன அது அப்படின்னு நானும் சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, இப்போ ஜாதகத்துக்கு கட்டச்சே மாறிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு மாற்ற நம்ம தான் ஓ பரவாயில்ல அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். அந்த அம்மா கூட நான் பார்த்துட்டேன், ஏமா என் பொண்ணு அது மாதிரிலாம் இல்லைங்க ஐயா, நல்ல பொண்ணு தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நானும் சொல்லிட்டேன். சரி அல்ல இதெல்லாம் போனால் சொல்லிட்டு அவங்க பொருள் போனாங்க. அவங்க 2 பேர் ஸ்கூட்டில் வந்தாங்க. வெளியே போய் அங்கே பணியார் போய் நிறுத்திட்டு அந்த பொண்ணு அம்மா நீங்கே நான் டவுட் கேட்டு அங்கே முடியாது வந்து ஐயா என்னங்க எங்கள் அம்மா முன்னாடி நான் கால் பண்ணுறது சொல்லிட்டீங்க உங்களால் மாட்டிக்கிட்டா மாட்டி தெரியாது இப்படி சொல்கிறீங்களேன்னு. அப்போதான் மாற்றேன். ஓ சரி சரி, அப்போ நம்ம சொன்னது கையெடுத்தா அப்போ அப்புறம் நினைக்குது அது தெரியுமா. அது மட்டும் சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அப்பா வீட்டில் பார்க்க மாட்டேன், நான் லவ் பண்ண போய்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் கட்டிப்பேன். சரி ஒரு பேரை சொல்லிவிட்டு பொருத்துங்க தான் பாருங்க ஏன்ச்சாரு. சரி நான் என்னம்மா பண்ணுறேன், பொருத்தம் பார்த்துட்டு பொருத்தம் வரலாமான்னு. பொருத்தம் வரலாம் நான் தான் கட்டிக்குவேன். நான் ஏற்கனவே ஆற்காடில் பார்த்துட்டோம் அதையும் சொல்லுது. நாங்கள் ஏற்கனவே ஆற்காடில் பார்த்துட்டோம் பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்க, அதே தான் நீங்களும் சொல்கிறீங்கன்னு. அப்போ இது தேவையா ஒன்றும் லவ் பண்ணாங்க பொருத்தம் பார்க்காதீங்க, பார்த்து இப்படியே சேலஞ்சு பண்ணணும். ஸோ அதனால் வந்து காதலிக்கு லவ் பண்ணாதீங்க, உங்கள் தலையெழுத்து ஆண்டோன்னு இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணும். ஸோ இது வந்து காதல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இன்னும் நிறைய வந்து பார்த்தோம்னாக்கா இந்த சமயத்தில் ஒரு ஜாதகம் வந்தது. பொண்ணு வந்து 16 வயசு மேலே ஆகிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணல. என்கிட்ட வந்து ஜனவரி மாதம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இன்னும் 16 வயசு ஆகிடுச்சு இப்போ ஆகலை. அப்போ நான் ஜாதகத்தை பார்த்துட்டு கன்னி ராசியில் சந்திரன் சனி சுக்கிரன் சனி சேர்ந்துருக்குது, சுக்கிரன் சனி சேர்ந்துருக்குது. ஸோ வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜனவரிலேருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரு 6 மாதம் வயசுக்கு வந்துடுமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். சரி அவங்க என்ன பண்ணோம், 6 மாதம் ஆச்சு, நானும் 6 மாதம் ஆச்சு வயசுக்கு வரல. என்னடா யோசிக்கா சொன்னார் 6 மாதம் ஆச்சு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சரி 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, 8ஆவது மாதம் இந்த மாதம் 11ஆம் தேதி அந்த பாப்பா கடைசியாக வயசு வந்துச்சு. சந்தோஷப்படாங்க, பரவாயில்ல ஒரு மாதம் லேட்டானாலும் பரவாயில்ல, 14 மாதம் வயசு 11ஆம் தேதி இந்த மாதம் ஆச்சு. எப்படி வந்ததுன்னா கோச்சார செவ்வாய் வந்து கன்னிராசி வராரு. அப்போ தான் வந்து 7ஆம் தேதி தான் வந்தார். 7ஆம் தேதி வந்த உடனே 3ஆம் நாளில் செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு, உடம்புல ரத்தம் வந்தாகணும், அவர் வர வச்சுட்டாரு. 7ஆம் தேதி வந்த செவ்வாய் கோச்சார செவ்வாய் கன்னிராசிக்கு 11 வர கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. வந்தாங்க என்கிட்ட சொல்லிவிட்டு அது தேதி வீட்டு தண்ணி ஊற்றலாம் தேதிலாம் கேட்டுன்னு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இதுபோல் தாமதாகத்துக்கும் சரிதான் காரணம் பெண்களுக்கு. அதுவும் 6ஆம் வீட்டில் வரக்கூடாது, சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அதே இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ராகு இருக்கிறாரு, சனி இருக்குது. சனி கோச்சார செவ்வாய் வந்து அதே கன்னிராசியில் ராகு இருக்குது. அதே மாதிரி ராகு இருக்குது, கோச்சாரத்தில் கன்னிராசி செவ்வாய் வந்துட்டாருங்களா, இப்போ செவ்வாயில் இருக்கிறாரு. அவர் வந்து ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா 8ல் ராகு இருக்குது,
ஸோ இவர் அது வந்து அக்கா வந்து தம்பி கேட்குது, என் தம்பிக்கு எப்படி நேரங்க அவன் பாருங்க. நான் சொன்னேன், உன் தம்பிக்கு வந்து கட்டில் ராகு இருக்குது, செவ்வாய் ஆகிறாங்க. ஸோ விஷத்தால் ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு. ஒன்றும் விஷம் முடிப்பாங்க, விஷம்ங்கிறது வீட்டில் போய் கொடுப்பாரு. கொஞ்சம் கவனம் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் மருந்து என்னட்டாங்க நேரம் படிக்குது. இப்போ தான் வந்து ஒரு வாரமாக ஆடிச்சு. அதுதான் நான் வந்தேங்க. என்னம்மா சமாச்சாரம், என் தம்பி வந்து என் பொண்ணை கேட்டாடி, நான் வந்து 18 வயசு ஆகுது, வேணாம் கல்யாணம், இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், பார்க்கலாம் பிளான் பண்ணும்போது பார்க்கலாமா என் தம்பி சொல்லி வச்சு ஆட்டில் சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்கு இடையில் வந்து எங்கள் ஊரில் வந்து உள்ளூராலே வந்து பொண்ணு கேட்டாங்க. என் பொண்ணை எங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிக்குது, எங்களுக்கு பிடிச்சிருந்து, சரி நாங்கள் தரோன்னு ஒரு சொல்லி இருந்தோம் பார்க்கலாம். இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு போச்சு என் தம்பிக்கு. அவன் எங்கே பெங்களூரில் இருக்கிறான். நியூஸ் தெரிஞ்சுட்டு வீடியோ கால் பண்ணி இதை விஷம் பாட்டல் பொண்ணு கொடுக்குறியா நான் குடிக்கட்டுமா, எப்படி பொண்ணு கொடுக்குறியா இல்லை நான் குடிக்கட்டுமான்னு எனக்கு விஷம் தரேன். அப்போ நான் சொன்னது சரியாக போச்சா, விஷத்தால் பிரச்சனை வரும், நீ சொன்னது கரெக்டாக போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தீர்வு என்னன்னு முடியாடுறாங்க. ஆனால் பொண்ணுக்கு விருப்பம் தான், அவங்க அம்மாவுக்கு விருப்பம் பொண்ணு கொடுக்கறதுக்கு, ஆனால் பொண்ணுக்கு கட்டிக்க விருப்பம் இல்லை. சரி நம்ம அதுவும் நேர்மாங்க, சரி நீங்கள் வந்து எதுவும் சொல்லாது, பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. போச்சா செவ்வாய் இப்போ தான் கன்னிராசி வந்து இருக்குது, ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டைம் சொல்லுங்கள். எதுவும் பேசணும் 2 மாதம் போட்டுனா கிரகம் மாறும்போது அவனே சாந்தமாயிடுவான், தம்பிக்காரன் நீ தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம வரங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக. அதே மாதிரி பார்த்தோம்னா இடையில் நம்ம கிளைண்ட் தான் நிறைய ஆன்லைனில் பார்க்குறாங்க. ஸோ பெங்களூர் வந்து ஒருத்தர் ஆன்லைன் பார்க்குறவங்க லேடிஸு, அவங்க நிறைய யாரும் பார்த்து நேரில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 11 மணிக்கு ஒரு நாள் நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, வீட்டில் சேர்த்துக்கிறோம், வீட்டுக்கு குழம்பு ஆபத்தாக இருப்பாங்க, சொல்லுங்கள் இந்த அந்நேரத்துக்கு கேட்குறாங்க. சரி நான் என்ன பார்த்துட்டு, சரி ஆத்மாக்காரங்க அந்த செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து உயிருக்கு ஆபத்து இல்லைம்மா, சரி உயிருக்கு ஆபத்து இல்லை, தைரியமாக இருங்க, சரி தைரியமாக இருக்குன்னு சொல்லிடுங்க. சரிங்களா அவங்க ஏன்னா ஒரு கூட்டு படத்தினுடைய